student, welcome back to my channel student. So இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பக்கம் பேச போடு வந்தப்பானா ஸ்டூடெண்ட் 10th சரி 12th சரி ரிசல்ட் பக்கம் சரி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்தப்பானா எப்படி வந்தப்பானா கண்டக்ட் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட் இருக்கா இல்லை பானா பார்ட்டாக பானா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எல்லாம் நம்ம அப்படியே நம்ம பார்க்குவோம். சரி இந்த வீடியோஸை மறக்காம சார் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா போட வாழை பண்ண ரிசல்ட் பக்கம் சரி இல்லை பண்ண இன்ஃபர்மேஷன் பண்ண வாழை பண்ண தெரிஞ்சு முடியும். ஸோ மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சார். வாங்க சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணால் ஸோ வந்து பண்ணால் ஸ்டூடெண்ட்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ரிசல்ட் பண்ணால் ஒரு பண்ணால் முன்கூட்டி பண்ண விளையாட போட அது மாதிரி பண்ண கொடுத்தாங்க சார். சரி இன்னும் வந்து பண்ண சொன்ன மும்பை மிஸ் பண்ண ஒரு பண்ணால் பாடி பண்ண டேட் பண்ண மாட்டி பண்ண சொல்லுவாங்க. என்ன ஃபஸ்ட்டு பண்ணா டேட் சொல்லிட்டாங்கன்னா May 8, செகண்ட் பண்ணால் May 4, தேர்ட் பண்ணால் May 7, ஃபோர்த் வந்து பண்ண. ஸோ இப்போ வந்து லீஜன் இப்போ லேட்டஸ்ட் பண்ண ஒரு அனௌன்ஸ் பண்ண கொடுத்தாங்க. ஸோ என்ன அனௌன்ஸ் பண்ணால் ரிசல்ட் பண்ணால் May வந்து பண்ண 2 சரியா. ஸோ ரிசல்ட் பண்ணால் May 2 வந்து பண்ண விளையாடு வாங்க அது மாதிரி பண்ணால் அனௌன்ஸ் பண்ண கொடுத்தாங்க சரியா. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பண்ணால் புரியல எதுக்காக பண்ண இந்த டேட் பண்ணால் சேஞ்சஸ் தான் பண்ணுறாங்க. சரி பண்ணால் ஒரு டேட்டாக பண்ணால் கன்ஃபார்ம் பண்ணிட்டிங்கன்னா யாருக்கு வந்து அவ்வளோ வந்து கம்ப்யூஸ் ஆகல சரியா. யார் பண்ணால் இது பண்ண கம்ப்யூஸ் டவுட்டு இதை இன்றைக்கி விளையாடுவாங்க இது இன்றைக்கி விளையாடுவாங்க பண்ணால் மைண்ட் செட் பண்ணால் மெயின் பண்ணால் ஸ்டூடெண்ட் மேலே நிறைய ஜாஸ்தி இருக்கும். ஸ்டூடெண்ட் மேலே சரி டீச்சர்ஸ் மேலே சரி பேரண்ட்ஸ் மேலே அவ்வளோ ஜாஸ்தி இருக்கும் சரியா. ஸோ அதுக்காக அவ்வளோ பண்ணால் டேட் பண்ணால் சேஞ்சஸ் தான் பண்ணுறாங்க சரியா. ஸோ இதை ஒரு சூழ்நிலை பண்ண ஸ்டூடெண்ட் இப்போ வந்து எலெக்ஷன் ரிசல்ட் கூட வந்து ஸ்டூடெண்ட்டு மே வந்து இது பண்ணால் May 5 தான் சொல்லிட்டாங்க சரியா. ஸோ இதை முன்னாடி வந்து 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் பண்ணால் முன்னாடி வந்து ஸ்டூடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டேங்கன்னா ஸ்டூடெண்ட்க்கு வந்து நல்லா வந்து காலேஜ் வந்து சேர முடியும், நல்லா குரூப்பில் கிடைக்க முடியும், கோர்ஸ்க்கு நல்லா சூஸ் பண்ண முடியும், நல்லா காலேஜ் அட்மிஷன் கூட முடியும் சரியா. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்டு யார் நெக்ஸ்ட்டு நம்ம தமிழில் யார் சிஎம் வருவாங்க அது வந்து ஒரு நியூ ரூல் வந்துச்சுன்னா புதிய அப்டேட் வந்துச்சு இல்லை நியூ தான் அது அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா யாருக்கு தெரியல சரியா. ஸோ அப்போ வந்து ஸ்டூடெண்ட்டு யாருக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக பண்ண தேவை கிடையாது சரியா. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்டு யாருக்கு வந்து தெரியாது அது நியூ நம்ம தமிழ் நியூ சிஎம் இதை சேஞ்சஸ் பண்ணுவாங்களாம். இதை ரிசல்ட் போட்டுருக்கு 12th May தான் ஜூலை மந்த் வச்சுவாங்கள May தான் May 10 வச்சுவாங்க May 12 அதுக்காக முன்கூட்டி எலெக்ஷன் ரிசல்ட் முன்கூட்டி 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வெளிநாடு போங்க அது மாதிரி வந்து டீச்சர் இல்லை நம்ம மும்பை ஒரு மீட்டிங் வந்து போயிட்டு தான் சரியா. ஸோ இது ஃபியூ டேஸில் கன்ஃபார்ம் தெரியும். இன்றைக்கி ரிசல்ட் இன்றைக்கி வெளிநாடுவாங்க சரியா. அது மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் கூட வந்து ஆஃபீஸ் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. May 20 May 20 தான் ரிசல்ட் வெளிநாடுவாங்க அது மாதிரி அனௌன்ஸ் கொடுத்தாங்க சரியா. ஸோ இது இது சேஞ்சஸு கிடையாது சரியா. ஸோ 10th May 20 சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா ரிசல்ட் டேட் போட்டு அனௌன்ஸ் கொடுக்கவே இல்லை நம்ம சரியா. 12th ரிசல்ட் 4 டேட் சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க சரியா. May 8, May 7, May 4, May 2 சரியா. நிறைய சான்ஸ் May 2 May 8 ரெண்டு டேட்டில் ஒரு டேட் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க. என்றைக்கு தெரிஞ்சு ரிசல்ட் டேட் முன்னாடி வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் முன்னாடி 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்டில் ஃப்ரீயாக வாங்க அடுத்த ஸ்டெப் அடுத்த காலேஜ் நல்லா சேர முடியும். பெஸ்ட்டு காலேஜ் பெஸ்ட்டு கோர்ஸ் இதெல்லாம் கரெக்டாக பண்ண முடியாது நெக்ஸ்ட் நம்ம தமிழில் சேம் வருவாங்க யாருக்கு தெரியாது சரி. நியூ அப்டேட் வந்துச்சு இல்லை ரிசல்ட் ஒரு நியூ டேட் மாட்டி வந்து வச்சு தான் யாருக்கு தெரியாது. ரிசல்ட் 8 சொல்லிட்டாங்கன்னா May வந்து 10, May 12 யார் சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க யார் புரியல சார். முன்கூட்டி ரிசல்ட் 12th முதல் இது எலெக்ஷன் ரிசல்ட் முன்கூட்டி அறிவிச்சிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்க்கு வந்து நல்லா மைண்ட் செட் நல்லா தான் வரும். ஸோ அது மாதிரி அனௌன்ஸ் போயிட்டு தான் இருக்கும் சரியா. ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க சொன்ன குட்டி சரியா. இதை ஒரு சூழ்நிலை பேப்பர் வேல்யூஷன் போட்டு ஸ்டூடெண்ட்டு நர்ஸ் நிறைய டவுட் இருக்கும் சரியா. என்ன ஒரு சில மாவட்டம் வந்து ஸ்டூடெண்ட்டு ஒரு சில மாவட்டம் வந்து ஸ்டூடெண்ட் சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. என்ன சேஞ்சஸ் பண்ணிட்டாங்கன்னா மார்க்ஸ் கரெக்டாக போடவே இல்லை பேப்பர் வேல்யூஷன் இதை மிஸ்டேக் பண்ணிட்டாங்க இல்லை இதை வந்து எவ்வளோ வந்து பாஸ் பர்சன்ட் எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஃபெயில் பர்சன்ட் எவ்வளோ இருக்குது எவ்வளோ வந்து 80 கிட்ட எவ்வளோ பர்சன்ட் எடுத்தாங்க 90 கிட்ட சென்டம் எவ்வளோ ஸ்டூடெண்ட் எவ்வளோ பர்சன்ட் எவ்வளோ எடுத்தாங்க அது யார் புரியல சரியா. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து இது திருப்பி செக்கிங் தான் பண்ணுறாங்க. அது மாதிரி வந்து மும்பை மிஸ்
பண்ண அஃபேர்ஸை பண்ண கொடுத்தாங்க சரியா ஸ்டூடெண்ட்டு. சரி பண்ண ஸ்டூடெண்ட் 10th சரி 12th சரி அது மாதிரி தான் பண்ண நட்டு போடுறாங்க. திருப்பி ரீசெக்கிங் பண்ணுறாங்க எல்லா பேப்பர் வேல்யூஸும் போட்ட வரைக்கும் சரியா ஸ்டூடெண்ட். இப்போ மிஸ்டேக் பண்ணிட்டாங்களா இல்லை டோட்டல் பண்ண மிஸ்டேக் இருக்கா திருப்பி ரீசெக் பண்ணுறாங்க சரியா. அப்போ ஓகே இது கேம்பில் அது எலெக்ஷன் கேம்பில் போவாங்களா டீச்சர் டியூட்டிக்காக போவாங்க ஆங்காங்கே போவாங்க. ஸோ டைம் கூட கிடைக்கல. அதுக்காக ஒன்று 2 நான் டைம் கொடுத்தாங்க. பேப்பர் வேல்யூஸும் செக்கிங் ஸ்டாஃப் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் கரெக்ஷன்லாம் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் மார்க்ஸ் போடுவாங்க. பாஸ் பர்சன்ட் எவ்வளோ ஃபெயில் இருக்குது, எவ்வளோ பாஸ் இருக்குது, எவ்வளோ 80 கிட்ட இருக்குது, எவ்வளோ 90 கிட்ட இருக்குது, எவ்வளோ சென்டமிட்டாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள் தான் கொடுத்தாங்க டீச்சர் கிட்ட சரியா டைம் பேப்பர் வேல்யூஸும் கேம்ப் போட்டுருக்கும் சரியா. ஸோ இன்றைக்கி வாட்டி நல்லா மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணுவாங்க சார் சரியா. சரி ஃபீல் பண்ணக்கூடிய மார்க்ஸ் கம்மி வரும், நல்லா மார்க்ஸ் தான் வரும் சார் சரியா. டோன்ட் வச்சுக்கிட்டு சரி ஆஃபீஸ் அனௌன்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சார் நான் பண்ணப்போ சார் 10th சரி 12th சரி பேப்பர் வேல்யூஸும் போக்கும் சரி ரிசல்ட் போக்கும் சரி இல்லாத நான் பண்ணப்போ ஸோ மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சார் மறக்காமல். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் சார் சரி. இந்த அனௌன்ஸ்மெண்ட் பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சார் சரியா. ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா சார் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா சார் நம்ம அதை நிறைய வீடியோ போடுவேன் சரியா. நான் வேணாம் சொல்லணும்னா வீடியோ நான் நிறைய தான் போடுவேன் உங்களுக்காக நிறைய வீடியோ நான் போடுவேன் சரியா. ஸ்டூடெண்ட் ரிசல்ட் போக்கும் சரி அப்போ லைவ் ரிசல்ட்டு சரியில்லாம் அப்புறம் நான் பண்ண போஷன். ஸோ மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சார் மறக்காமல் வித்தவுட் ஃபேஷன் மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் இருக்கீங்க லைக் இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவேன் சார். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் எப்போனா கம்ப்யூஸ் தான் இருக்காங்க நிறைய பேரண்ட்ஸ் சரி நிறையா டீச்சர்ஸ் சரி நாங்கள் நிறைய கம்ப்யூஸ் தான் இருக்காங்க. இதுக்காக டேட் மாட்டி அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க 2 டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஒரு டேட் கண்டிப்பாக நான் செலக்ட் பண்ணுவேன் மாட்டி டேட் சொல்லுவாங்க. யார் சரி கம்ப்யூஸ் தான் ஆவாங்க சரியா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சரி டீச்சர்ஸ் சரி யார் கம்ப்யூஸ் தான் ஆவீங்க சரியா. ஸ்டூடெண்ட்ஸ் யார் பேனிக் அவசியம் நல்லா மார்க்ஸ் தான் வரும். டோன்ட் வச்சில் குட்டீஸ் நல்லா மார்க்ஸ் தான் வரும். நல்லா அட்மிஷன் கொடுக்க முடியும், நல்லா ஸ்டெப் போக முடியும் சரியா. ஸோ ஆல் த பெஸ்ட் டுவெஷன் மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சார் மறக்காமல் கூட இதெல்லாம் இன்ஃபார்ம்ஸ் தெரிஞ்சு முடிச்சு நம்ம சேனல். ஸோ மறக்காம சேனல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சார் மறக்காமல். ஸோ குட்டீஸ் கெட்ஸ் பை விஷன் விஷ் ஆல் த பெஸ்ட் டுவெஷன் மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சார். தேங்க்யூ வணக்கம் ஸ்டூடெண்ட்.